இந்த குரு பகவான் இவர்களுக்கு ஃபினான்ஷியல் லாக், ஃபினான்ஷியல் லாஸ், ஹெல்த் டேமேஜ், பேனிக் சிச்சுவேஷன், நிறைய பேருக்கு லீகல் ப்ராப்ளம், வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பினான்சியல் லாக். ஏன்னா 12ஆம் இடத்தில் குரு வந்து அமர்ந்த பிறகு இவர்களுக்கு வந்து கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச பணமும் லாக் ஆகி விட்டது. ஏன்னா இவர்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்திருப்பதனால் வெளியில சொல்ல முடியாத கோபம், இது வந்து வெளியில சொல்ல முடியாத துக்கமும் துயரமுமாக இருந்து ஹாய் வியூவர்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. குரு பெயர்ச்சி. அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் 2 முக்கியமான பயிற்சிகள் வருகிறது. ஒன்று ராகு கேது பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி. மேலோட்டமா பார்க்க போனா இந்த 2 பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும், அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது. வசு என்ற சொல்லுக்கு சம்பத், அதாவது அனுகூலம், ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். இப்பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள், அதாவது சம்பத்துக்கள், அனுகூலங்கள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வாவசு வருடம் அமைய இருக்கிறது. இந்த குரு பயிற்சியை நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, வழக்கமாக ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும், ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது. அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். மேலும் மேஷத்திற்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் 9வது பார்வை, அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த 11வது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் வந்து அமர இருக்கிறது. இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும், தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால, ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறார். ஏன் அப்படின்னா, குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுபக்கிரகமாக மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம். சார், மிதுன ராசி நீங்களே இதுக்கு முன்னாடி சொன்னீங்க நிறைய தப்பா கணக்கு போட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா மிதுன ராசியை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமா ரொம்பவும் ஸ்பீடா சுவாரஸ்யமா செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் அதுபோல் அவங்க செய்யும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல விஷயத்தை கோட்டை விட்டுருவார்கள். நிறைய பிளஸ் பண்ணினாலும் ஒரு சின்ன மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
அந்த மைனஸ்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனை எல்லா பிளஸ்ஸையும் சாப்பிட்டுட்டு போயிடும். இதுதான் மிதுன ராசிக்கு இது நாள் வரை நடந்தது. இவர்கள் இது நாள் வரை ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருந்தார். இந்த குரு பகவான் இவர்களுக்கு ஃபினான்ஷியல் லாக், ஃபினான்ஷியல் லாஸ், ஹெல்த் டேமேஜ், பேனிக் சிச்சுவேஷன், நிறைய பேருக்கு லீகல் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ரெக்கவரி டீம் மூலமா பிரச்சனை, லீகல் டீம் மூலமா ஃபினான்ஷியல் ரெக்கவரி ப்ராப்ளம், வெளிநாட்டில் போய் நிறைய பேர் ஆஃபீஸ் நடத்த முடியாம லாக் பண்ணி அந்த கொடுத்த அட்வான்ஸை வாங்க முடியல. நிறைய பேர் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்லாம் கொடுத்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு ஸ்கிராப் ரேட்டு கூட அவங்களுக்கு கிடைக்கல. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஃபினான்ஷியல் லாக். ஏன்னா 12ஆம் இடத்தில் குரு வந்து அமர்ந்த பிறகு இவர்களுக்கு வந்து கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச பணமும் லாக் ஆகி விட்டது. மேலும் எப்பொழுதுமே இவங்க போடுற ஐடியாஸ் எல்லாமே பிளான் ஏ இல்லைன்னா பிளான் பின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஏன்னா மிதுன ராசியே இரட்டை ராசி, எப்பொழுதுமே பிளான் பி இல்லாமல் இருக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களுடைய பிளான் ஏ பி சி டி இசட் வரைக்கும் எல்லா பிளானையும் இந்த 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் கொலாப்ஸ் பண்ணி விட்டார். அதுவும் இல்லாம நம்ம இப்படி தோத்து போயிட்டோமே, ஏமாந்து போயிட்டோமே. ஏன்னா இவர்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்திருப்பதனால் வெளியில சொல்ல முடியாத கோபம், இது வந்து வெளியில சொல்ல முடியாத துக்கமும் துயரமுமாக இருந்து இந்த துக்கமும் துயரமும் கோபமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமா. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள்லாம் பொதுவாக அவ்வளவு எளிதாக கோபப்பட மாட்டாங்க. இந்த வார்த்தைகள்னால நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்ஸ், செப்பரேஷன், லீகல் செப்பரேஷன் வரை போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்வதுதான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இது நாள் வரை 12ஆம் இடத்துல குரு இருந்தது, இப்பொழுது ராசிக்கு குரு வருது. அப்போ இதுவும் ஜென்ம குரு தானே, இதுவும் நெகட்டிவ் தானே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் இதனை நாம் நெகட்டிவாக இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் இந்த வீடியோவோட முதல்ல நான் என்ன சொன்னேன், இந்த குரு பயிற்சியில குரு எல்லா ராசிக்கும் நன்மையைத்தான் செய்ய போகிறார் அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இவர்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக குரு வந்து அவர் 9ஆம் வீட்டை பார்ப்பது என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஏபிசிடி தெரிந்தவர்களுக்கு கூட தெரியும். இங்க 9ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு போவதும் தர்ம கர்மாதிபதி யோகமாக வருகிறது. இதே 9ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவை குரு பார்ப்பது குரு சண்டாள யோகமாக வருகிறது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம், அப்போ அபிவிருத்தி. இப்போ ராசியில் குரு வந்து அமரும் பொழுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரிந்த கணவன், அதாவது சண்டை போட்டு தான் 2 பேரும் பிரியணும்லாம் இல்லை, வேலை நிமித்தமா கணவன் ஒரு பக்கம் இருப்பாரு, மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க, குழந்தை குட்டிகள் வேற ஒரு பக்கமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் இனி ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. இனி மிதுன ராசிக்காரர்கள் தங்களது குழந்தைகளுடன் வாழ்வார்கள். குழந்தைங்க எங்கேயாவது வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிட்டோ வேலை பார்த்துக்கிட்டோ இருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ அங்கே போறதுக்கு விசா கிடைக்கும், பர்மிஷன் கிடைக்கும். ஸோ குடும்பம் ஒன்று சேருவதே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். இதே மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம், 5ஆம் இடம் மதி மயங்கும் ஸ்தானம், இந்த 4 இடங்களையும் குரு பார்க்க போகிறார். அப்போ திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, குறிப்பா காதல் திருமணம் தான் பண்ணணும்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் சார் அவர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடாதா? இல்லப்பா, அவருக்கு அதெல்லாம் பண்ணி வைக்க ஆள் இல்லப்பா, வேற வழி இல்லப்பா. ஓஹோ அப்படிங்களா சார்? அப்போ மதி மயங்கக்கூடிய அமைப்பு. இவர் யார லைஃப் பார்ட்னரா தேடுறாரோ அவர் இவர் கண்களுக்கு முன் வருவார். திருமணம் ஆன நபர்களுக்கு புத்திர பாக்கியம் சார், இந்த IUF IVFன்னு எல்லா எஃப்லையும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், ஒண்ணுமே நடக்கல சார், கடன் மட்டும்தான் சார் மிச்சம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி ஏற்பட்டா என்ன சார் பண்ணணும்? பேர் வைக்கிறதுக்கு நீங்க எங்களை தான் வந்து பார்க்கணும். ஏன்னா நாங்க 23,000 குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அதை மட்டும் மறந்து விட வேண்டாம்.
அதையும் தவிர இவர்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இவங்களுக்கு நல்ல பிளஸ் பாயிண்ட். ஊர்ல இடம் இருந்தது சார், சொந்தக்காரங்க சண்டை போட்டாங்க சார், இடத்தை விற்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து அந்த இடத்தை விற்று அதுலேருந்து இவர்களுக்கு ஒரு லாபம் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்ப 7ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னா திருமணம்னா அங்க 5ஆம் இடத்தில் இவர்களுக்கு மயங்கி அந்த பெண்ணோ ஆணோ அல்லது வரக்கூடிய மணமகனோ யாருன்னு தெரிஞ்சாதானே திருமணம் பண்ண முடியும். அந்த திருமணத்துக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். மேலும் 7ஆம் இடம் வியாபார கூட்டாளிகளையும் குறி காட்டுவதனால் இது நாள் வரைக்கும் வியாபார கூட்டாளி பிரிஞ்சிடலான் இருந்தேன், அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு வியாபாரம் நீடிக்கும். வெளிநாட்டிலிருந்து புதிய ஆர்டர்ஸ் என்பது வரும். இப்போ 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். மிதுன ராசிக்கு ராசியாதிபதி புதனுக்கு நட்பு வீட்டு அதிபதியா வரக்கூடியது தான் இந்த சனி. அவர் 10ஆம் வீட்டுக்கு போவதும் 9ஆம் வீட்டில் இங்கு குரு பார்ப்பதும் அப்படிங்கிறது 9ஆம் வீடுங்கிறது இளைய களத்திரத்தை குறிக்காட்டுது. இப்போ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்காக காத்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான செகண்ட் மேரேஜ். அது என்ன சார் அதிர்ஷ்டமான செகண்ட் மேரேஜ் அப்படின்னா, முதல் மேரேஜ்ல இவங்க எதெல்லாம் நெகட்டிவ்னு நினைத்தார்களோ அந்த நெகட்டிவ் எல்லாம் ரிப்பீட் ஆகாமல் இவர்களை நல்ல பாதுகாப்பா டேக் கேர் பண்ணக்கூடியது போல் ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவார்கள். அப்பாக்கு குறிப்பா ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தோ அதெல்லாம் கிளியர் ஆகும். வெளிநாட்டு தொடர்புல என்னென்ன பிரச்சனைகள், இல்லீகல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததோ இதெல்லாம் அவர்களுக்கு கிளியர் ஆகும். இதையும் தவிர இவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, இது நாள் வரைக்கும் 4ஆம் வீட்டுல இருந்த ராகு இப்பொழுது 3ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். 4ஆம் வீட்டுல ராகு இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, வீடு வாகனம், முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடும், டேமேஜ் ஆயிடும், வாடகை வண்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகும். வீடு ரிப்பேர் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் ரிப்பேர் முடியாம மாத்தி வந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சிங்கிறது பல விஷயங்களில், அதாவது குறிப்பா புத்திரர், குழந்தை, திருமணம், பாக்கியம், தொழில், ஜீவனம், பிரிந்த குடும்பம் ஒன்றாக சேருவது. குருங்கிறவர் ஒரு வாத்தியார் உங்களுடைய இடத்துலயோ உங்க வீட்டிலேயோ வந்து உட்கார்ந்தா அவர் உங்களை தண்டிக்க மாட்டார், கண்டிப்பார், உங்களை நல்வழிப்படுத்துவார். நமக்கு தெரியாம நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணினாலும் அந்த வாத்தியார் நம்மளை சரி பண்ணுவார். அதற்குத்தான் இப்பொழுது குரு அமர இருக்கிறார். ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. நிறைய சுபகாரியங்களும் மேன்மைகளும் அபிவிருத்திகளையும் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கலாம். வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும், குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி.